நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜாப் மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30க்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 40,000-50,000 தான் இந்தியன் சேலரி. அதுக்கு கம்மியான ஒரு ஜாபே இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்டும் இருக்குது. அதுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்க, நார்மலாக எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். இதுக்கான லிங்க்கு நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்பேஜுக்கு வந்துடலாம். ஸோ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு சொல்லிட்டு 3 விதமான கேடரில் போஸ்ட் இருக்குது. டோட்டல் வேக்கன்சி 345. ஆல் ஓவர் இந்தியா தான் ஜாப் லொக்கேஷன் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 9 செப்டம்பர், அதாவது இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 30 செப்டம்பருக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். ஸோ 345 வேகன்சி இருக்குது. அது குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேடரில் பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ். அதே இதில் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமரில் ஒன்று இருக்குது, ஹிந்தியில் ஒன்று இருக்குது. பர்சனல் அசிஸ்டண்ட்டில் 27 வேகன்சி, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் 43, அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனில் 1, ஸ்டெனோகிராஃபரில் 19, சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 128, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 78, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் லெபார்ட்ரி மெக்கானிக்கலில் 13, கெமிக்கலில் 12, மைக்ரோபயாலஜியில் 2, சீனியர் டெக்னீஷியனில் கார்பெண்டரில் 7, வெல்டரில் 1, ப்ளம்பரில் 2, ஃபிட்டரில் 5, எலக்ட்ரீஷியன் அல்லது ஒயர்மேனில் 3, எலக்ட்ரீஷியன் அல்லது ஒயர்மேன் டெக்னீஷியனில் 1. ஓகேங்களா? ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும் அல்லது சிடபிள்யூஏ முடிச்சிருக்கணும், அல்லது நீங்கள் எம்பிஏ வித் ஃபினான்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது கூடவே 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணால் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் ஃபினான்ஸ், இது எம்பிஏ முடிச்சிருக்கணும் மார்க்கெட்டிங்கில், அல்லது மாஸ்டர் டிகிரி அல்லது பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மாஸ் கம்யூனிகேஷனில். ஓகேங்களா? பிஜி டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டான ஃபீல்டில் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஹிந்திக்கு நீங்கள் ஹிந்தியில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், அது கூட இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு டிரான்ஸ்லேட்டராகவோ ஒர்க் பண்ண ஒரு 5 years இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட், டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, எனி யூஜி டிகிரி, பிஎஸ்சி, பிஇ, பிடெக் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸும் இருக்கும் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமில். ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில். ஸோ அது நம்ம 100 words per minute நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டிக்டேஷன் அண்ட் ஹிந்தி டிக்டேஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளியர் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த போஸ்ட்டுக்கு நம்ம குவாலிஃபை ஆயிடுவோம். ஸோ இது பர்சனல் அசிஸ்டண்ட். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதுக்கும் எனி யூஜி டிகிரி தான். அது கூட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டரில் பேசிக்கான MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டேலி, ஸோ பேசிக்கான அப்ளிகேஷன்ஸ், பில்லிங் சாஃப்ட்வேர், ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேடில் ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 years ஆட்டோ கேடில், டிராஃப்ட் மேன்ஸில் அல்லது ரெலவெண்ட் டிசிப்ளினில் இருந்தாலும் எலிஜிபிள் தான். நீங்கள் இப்போ இன்ஜினியரிங்கே தான் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். பட் அது கூட ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர், எனி பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா level 5 வரைக்கும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில். ஸோ இது ரெண்டையும் இந்த 3லேயும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், வேர்ட் ப்ராசஸிங் டெஸ்ட் இருக்கணும், 2000 கீ டிப்ரெஷன் 15 minutes, அதாவது 15 minutes நீங்கள் 2000 words டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க.
ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், டைப்பிங் டெஸ்ட் நம்ம கிளியர் பண்ணணும், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் 35 வேர்ட்ஸ் per minute முடிக்கணும், அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes முடிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 30 வேர்ட்ஸ் per minute இருக்குது, அதுக்கப்புறமா 35 வேர்ட்ஸ் per minute இருக்குது. ஸோ அது வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ். அப்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்டரியில் 3 years டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கலில். கெமிக்கல்னா 3 years பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சுட்டு அதில் கெமிஸ்ட்ரி ஒரு மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். மைக்ரோபயாலஜிக்கு நீங்கள் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்தாலும் ஓகே, இல்லை நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இல்லை பிஎஸ்சி பாட்னி, பட் ஆனால் அதில் மைக்ரோபயாலஜி ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். சீனியர் டெக்னீஷியன் கார்பெண்டர் அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன். நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்கனாவே போதும். அதுக்கப்புறமா ஐடிஐ கார்பெண்டரில் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க, ப்ளஸ் 2 year ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெல்டருக்கும் அதே மாதிரி தான் 12th முடிச்சுட்டு ஐடிஐ சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அது கூடவே 2 years எக்ஸ்பீரியன்ஸு. சீனியர் டெக்னீஷியன் பிளம்பர் 12th ஐடிஐ சர்டிஃபிகேட்டு 2 years ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபிட்டர் மெட்ரிகுலேஷன் 12th ஐடிஐ சர்டிஃபிகேட்டு கூட 2 years ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சேம் எலக்ட்ரீஷியன் மெட்ரிகுலேஷன் அதுக்கப்புறமா ஐடிஐ சர்டிஃபிகேட்டு 2 years ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். மெட்ரிகுலேஷன் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறமா ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஐடிஐ சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எல்லா கோர் செக்டர் கம்பெனிஸ்லையும் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு 1 year 2 years கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 35 yearsக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனுக்கெல்லாம் 30 yearsக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோ சீனியர் செக்ரட்டரியேட் ஜூனியர் செக்ரட்டரியேட் இதுக்கு 27 yearsக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்டரிக்கு எல்லாமே 30 yearsக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் டெக்னீஷியன் போஸ்ட் எல்லாத்துக்கும் 27 yearsக்குள்ளே இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி டேரக்டர் போஸ்ட்டுக்கு மினிமம் 56,100லேருந்து 1,77,500. இது பேசிக் பே, அது கூட நமக்கு அலவன்சஸ் இருக்குது. இதே தான் எல்லா போஸ்ட்டுக்கும் ஓகேங்களா. பர்சனல் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். ஸ்டெனோ சீனியர் செக்ரட்டரியேட் ஜூனியர் செக்ரட்டரியேட் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்டரி அதில் மெக்கானிக்கல் கெமிக்கல் மைக்ரோபயாலஜி 3 டிசிப்ளினுக்குமே மினிமம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு எல்லாமே 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியனுக்கு மட்டும் 19,900லேருந்து 63,200க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. மற்ற ஜென்ரல் ஓபிசி மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபீஸ் 800 பே பண்ணணும். அதில் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த டேரக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் 800 அப்ளிகேஷன் ஃபீஸ், ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்கும் 500 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வேறு யாருக்கும் அமௌண்ட் கொடுக்குறதோ யாருக்கும் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட். இப்போ நான் அந்த எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், இல்லை டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டான டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு இந்த போஸ்ட் அப்பாயின்மெண்ட் வரை கொடுத்துருவாங்க. ஸோ இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா லாஸ்ட் டேட் 30 September நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். இது பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு 1 yearக்கு தான் ஒரு 2 yearsக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. இது இவங்க கவர்மெண்ட் ஐபிபிஎஸ்க்கு இந்த அப்ளை லிங்கே பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் வெப்சைட்டு தான் போகும். ஸோ இது அவங்க ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் மூலமாக இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஃபுல் டைம் ஜாப், அது பெர்மனன்ட் ஜாப். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ரிட்டன் டெஸ்ட் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் செலக்டட் வந்து ரொம்பவே ஹை. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.